ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சாட்டர்டே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால ஒரு 6:30க்கு மேலே தான் எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கையில் எந்திரிச்சிட்டா. யூஸ்வலாக சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னா 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி என்னமோ தெரில, எனக்கு 6:30க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. எனக்கு முன்னாடியே கையில் எந்திரிச்சிட்டா. நான் எந்திரிச்சு வந்த கொஞ்ச நேரத்துலேயே கண்மணியும் எந்திரிச்சிட்டா. எப்போவும் காலையில் எந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க, லீவு தானே, ஃபஸ்ட்டு நம்ம டீயை வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையல் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு மால்ட்டுக்காக பால் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் எனக்கு பிளாக் காஃபிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டேஸ் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். டீ வச்சாலும் என்னால் நிம்மதியாக உட்காந்து குடிக்க முடியாது. ஒன்று சமையல் வேலையை பார்த்துட்டு டீயை ஆற விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா டீயை குடிச்சிட்டு சமையல் பார்க்குறத லேட் பண்ணுவேன். அதனாலேயே என்ன பண்ணுவேன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்க சாப்பிடும் போது டீ குடிப்பேன். அப்போயுமே இந்த பிள்ளைங்க கூட கத்திகிட்டே வந்து டீயை வந்து என்னால் நிம்மதியாக குடிக்க முடியாது. இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்னோடய பிளாக் காஃபியை குடிச்சிட்டு தான் உங்களுக்கு மால்ட்டாத்தி கொடுக்க போகிறேன். பிளாக் காஃபி எப்போவுமே வித்தவுட் சுகர் தான் எடுத்துப்பேன். நான் கொஞ்சமாக காஃபி பவுடர், அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்குவேன். காலையில் எந்திரிச்சோடனே டிவி ஆன் பண்ணிட்டாங்க. என்ன பிள்ளைகளா எக்ஸாம் நடக்குதுல்ல, டிவி ஆஃப் பண்ணிட்டு படிக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அம்மா மால்ட்டு குடித்தோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு படிப்போமா அப்படின்னாங்க. சரி, மால்ட்டு குடிக்கிற வரைக்கும் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட காஃபி எடுத்துட்டு ஜாலியாக உட்காந்து குடிக்க வந்துட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டேஸில் நிம்மதியாக உட்காந்து டீ கூட குடிக்க முடியலடா அப்படின்னு என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக என் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாத்தி எப்படி இருந்தா, இப்போ ராஜாத்தி எப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிற்க நேரம் இல்லாமல், உட்காரதுக்கு நேரம் இல்லாமல் அவ்வளோ ஆக்டிவாக ஓடிட்டுருப்பேன். இப்போவும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி டயர்டாக நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடை வீடு எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்தது. இப்போ மேலே எனக்கு வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் வேலை பார்ப்பேன். சடனாக எனக்கு கீழே வந்து போகணும், கடையில் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னம்னா நினச்ச நேரம் கீழே போய் நிற்பேன், நினச்ச நேரம் மேலே வந்து நிற்பேன். ஸோ அது வந்து எனக்கு பெருசாக எதுவும் தெரியாமல் இருந்தது. இப்போ கடை வீடுன்னு தனித்தனியாக இருக்கும்போது இங்கேருந்து அங்கே போயிட்டேன் அப்படின்னம்னா இங்கே வர்றது கஷ்டம், இங்கேயே இருந்தேன் அப்படின்னா அங்கே போகிறது கஷ்டம். ஸோ அதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. இதுக்கு நான் நிறைய யோசித்துட்டேன். வீக்லி 2-3 டேஸ் மட்டும் கடைக்கு போகணும், மித்த நாள்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் எல்லா நாளுமே திண்டுக்கல்ல ஏதாவது ஒரு வேலை எனக்கு வந்துடுது. என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் மைண்டுக்குள்ளே வந்து எல்லாம் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பாக இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு தோணுது. அப்போ எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிறேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம், பட் யோசித்து பாருங்கள். போன வருஷம் எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எப்படி இருக்கோம், அப்போது ஆக்டிவாக இருந்தோம், இப்போ ஆக்டிவாக இருக்கமா. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் லாங் வீடியோஸ் சரியாக போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் என்னோடய லாங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம், அப்போ எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு அப்போ அவ்வளோ ஆக்டிவாக இருந்தோமா அப்படின்னு. ஓகே, நம்ம இன்னைய டேக்கு வந்துடலாம். காலையில் எந்திரிச்சு சாதம் அடிச்சுட்டு முட்டை குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கமல் எந்திரிச்சு நான் 10 மணிக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு சத்து மாவு கஞ்சி தான் செஞ்சேன். கமல் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க வந்து மால்ட்டை குடிச்சிட்டு நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம், படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டிராகன் படத்தை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க உட்காந்து படம் பார்க்கவும் நானும் சேர்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க எவ்வளோ சாதுரியமாக என்னவே டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஐயோ வேலை அப்படியே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். குழம்பு அடுப்பில் கூட்டி வச்சுட்டு சிங்கில் இந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். கடகடன் சமையல் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. நான் வந்து காலையில் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிட்டேன். கமல் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. நான் இன்றைக்கி கடைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். இன்றைக்கி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிறதுக்கு 1 வாரம் ஆயிரும். ஏன்னா நம்ம அதை ஊற வச்சு 2 நாள் முளை கட்டி அதுக்கப்புறம் காய வச்சு வறுத்து பவுட்ரு பண்ணணும். சட்டி கருகி போச்சுக்கா. நல்ல வேலை, ரொம்ப இதாகலமா. இன்னும் அந்த ஆடையெல்லாம் வத்தி
சாரி சாரி நான் ஐயோ நம்ம என்னத்தையோ வச்சுட்டு தானே சோஃபாவில் வந்து உக்காந்தோம். ரேவதி அக்கா கூப்பிட்டோன்னே கீழே போயிட்டோமே, பக்கத்தில் யார் வீட்லையோ ரசம் தாளிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லையே, கௌதமும் வீட்டை இடித்து கட்டிட்டு இருக்காங்களே, ஸ்மெல் வராதே, ஒருவேளை நம்ம வீட்டில் யாருக்குமோன்ட்டு மேலே எழுந்திரிச்சு வந்தேன். ஆமாம், சரிம்மா சரிம்மா, வெரி குட் வெரி குட்மா. காலையில் எந்திரிச்சதும் ஒரு பிளாக் காஃபி குடித்தோம். ஒரு மில்க் டீ வச்சு குடிக்கலாமே அப்படின்ட்டு டீயை அடுப்பில் வச்சுட்டு வந்து உக்காந்தேன். கீழே போயிட்டு அதை மறந்துட்டேன். சட்டி கருகிருச்சு. எனக்கு டீயே வேணாண்டா அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மிஷினில் போட வேண்டிய வேலை இருந்தது. எங்கள் துணியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு எங்கள் துணியை போட்டுட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் கையிலும் கண்மணியும் அவங்க ட்ரெஸ்ஸை வந்து மிஷினில் போட்டுக்குவாங்க. இது இல்லாமல் எனக்கு கையில் துவைக்க வேண்டிய துணி வந்து ஒரு வழி இருக்குது. அதை எப்போ துவைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு என்னால் முடியாது. அடுத்த வாரத்தில் தான் கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைக்கணும். மிஷினில் லோட் பண்ணிவிட்டு அப்படியே சரி இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க. கால் வலி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எனக்கு க்யூர் ஆகலை. அதே மாதிரி இப்போ உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் டெய்லியும் கேட்டுடுறாங்க. கால் வலிக்காக டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 82 வரைக்கும் போயிடுச்சு. ஒரு சிலர் வெயிட் போட்டிங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நான் வெயிட் போட்டேன் நல்லா. திரும்ப டயட்டு ஒர்க் அவுட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் என்னால் ஒர்க் அவுட் தான் கண்டினியூஸாக பண்ண முடிய மாட்டேங்குது. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக என்னால் சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னாலும் டயட்டை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணேன். அதனால் ஒரு 2.5 கிலோ வரைக்கும் குறைச்சேன். இப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 79 kg இருக்குது. நான் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸு, கார்டியோ ஒர்க் அவுட்ஸு இது மட்டும்தான் வந்து ரெகுலராக பண்ண முடியாமல் போகுது. மற்றபடி கால் வலிக்காக நான் பண்ணுற ஒரு 4-5 ஒர்க் அவுட்ஸை வந்து அதை கண்டினியூஸாக டெய்லியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். ஹேர் ஸ்டைல் இப்போல்லாம் வந்து இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது போட்டால் தான் எனக்கு பிடிக்குது. கயல் பர்த்டே அன்னைக்கு கயலுக்கு போட்டு விட்ருந்த ஹேர் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போட்டு காட்டுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சைடு வாக் எடுத்து போடுறத கயலுக்கு வந்து நேர்வகுடு எடுத்து நான் 2 சைடும் போட்டு விட்ருந்தேன். கண்டிப்பாக அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போட்டேன் அப்படின்றத கையிலுக்கே ஒரு நாள் நான் போட்டு காட்டுறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குது, இல்லை வேறு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே சஜஷனாக சொல்லுங்கள். உனக்கு வேறு வேலை இல்லை. தூக்கு தூக்கு. ஒரு குதி குதி. ஏய், பெரியம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போயிட்டு வர்றேன். தலை சீவு, தயவு செஞ்சு. அவ தலை சீவிட்டா. பாய், போய் தலைக்குழி. பிள்ளைங்களை கடைக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் கடைக்கு போகிறேன். இன்றைக்கி நான் பேசாமல் வீட்டிலே இருந்திருந்துருக்கலாம். வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா ராஜேஷ் கிச்சனுக்காக நான் பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதனாலேயே கிளம்பி கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்தோம். வந்ததும் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ராஜேஷ் கிச்சனில் நான் இல்லைன்னாலும் வேலை தன்னால் நடக்கும். அந்தளவுக்கு நான் டீமை செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி அக்காவுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் எனக்கு 2 ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அக்காவை கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். டவுனுக்குள்ளே எக்ஸல் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயம். அதனாலேயே அக்காவை கூப்பிட்டு போயிடுறது எங்கே போனாலும். என்ன ஃபுல் டே ஈவெண்ட்டுன்னு சொல்லவே இல்லை நீ. உனக்காக நான் சோறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ சும்மா கிடக்குது. மிச்சமாயிருச்சு. முட்டை குழம்பு எடுத்து சாப்பிடு. நைட்டு வேறு இப்போ இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் பிரியாணியில். சரி போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். குழம்பு மட்டும்தான் இருக்குது, முட்டை இல்லை. நான் அதை சாப்பிட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நைட் டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு கிளம்புறேன். ஒன்று நீ சாப்பிட்டு கிளம்புறியா? ஆமாம். சூப்பர், ரைட், கிளம்பு. என்ன சொல்ல வர? கிளம்பு காற்று வரட்டுன்றியா? நீ கிளம்புடா, காற்று வரட்டும். ஃபுல் டே ஈவெண்ட்டுன்னு சொல்லவே இல்லை. நான் கடையில் இருக்கேன் அப்படின்னோடனே ஈவினிங் வந்து பார்த்துட்டு திரும்ப கிளம்பிட்டாங்க. கமலுக்காக கொண்டு போன சாதத்தை நானே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.